சமீப காலமாக என்ன ஆச்சுன்னா இந்த 5 வருடங்களில் நாவல்னி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உள்ள வரான். அவன் வந்து அமெரிக்காவோட கைக்கூலின்னு சொல்லப்படுது. நாவல்னி அப்படின்பது வந்து புதின் வந்து இந்த இப்போ நம்ம பிஜேபியில் பொய் புரட்டு பித்தலாட்டங்களை பரப்பி விடுறாங்களா, அந்த மாதிரி புத்தினுக்கு வந்து கிரெம்லின் மாளிகை மாதிரி ஒரு பெரிய அரண்மனை தயாராகிட்டு இருக்கு. அவர் பெரிய ஊழல்வாதி, ஊழல் பண்ணுறாரு, அதை பண்ணுறாரு, 10,000 கோடி அடிச்சிட்டார், 10,000 கோடி அடிச்சிட்டாருன்னா எதுக்குமே ஆதாரம் இல்லை. ஏதோ கிராஃபிக்ஸ் படத்தை வச்சு போட்டதுனால அவனை தூக்கி உள்ளே வச்சாங்க. 2-3 முறை மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 11 முறை சிறை சென்ற நாவல்னி வந்து என்ன பண்ணுறான்னா, எப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு விஷத்தை எலிமருந்து கொடுத்துட்றாங்க. ஃப்ளைட்டில் போகும்போது மயங்கி விழுந்துடுறான். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறான். அப்புறம் வெளிநாட்டில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்புறம் திருப்பியும் புத்தினை எதிர்த்து நாம் ஒரு தலைவராக, ஏன்னா அங்கே வந்து ஆள் இல்லாத மைதானத்தில் கோல் போட்டுட்ருக்கார் புத்தின். நம்ம உள்ளே இறங்கி எதையாவது ஒன்று சொல்லி உள்ளே வந்துடலாங்கும்போது தான் எலெக்ஷன் அறிவிக்கிறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே ஜெயிலில் செத்து போயிட்டா எப்படி செத்தானே தெரில அப்படின்ட்டாங்க. அப்போ நீங்களே புரிஞ்சுங்க எப்படி இருக்கும் அப்படின்னு. எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டு தள்ளிட்டாங்க.